ஒருபோது இருபோது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருபோது அப்படிங்கிறபோது ஒரு வேளை மட்டுமே அரிசி சாதம் சாப்பிடுவாங்க, கார்போஹைட்ரேட் சாப்பிடுவாங்க. மற்ற இரு வேளையும் சிறிது ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாங்க. இதுதான் ஒருபோது அப்படின்னு சொல்றது. இதே வந்து பல விதமா எடுத்துக்கலாம். சிறந்த ஒரு டயட் அப்புறம் வந்து ஒரு விரதம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு நாள் முழுக்க முழுக்க வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டு நம்மளால இருக்க முடியுங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நிறைய சாப்பிடும்போது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறையவே உடம்புல சேரும். கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, புரோட்டீன் 3மே உடம்புல சேராது. உடம்புல உள்ள கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். ஏன்னா நமக்கு எனர்ஜி கிடைக்குமா அப்படின்னா நினைச்சாலும் கண்டிப்பா கிடைக்குங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாவே இப்போ சாப்பிட்ற உணவுகள்லையும் சரி, சூழ்நிலையிலையும் சரி, நம்ம தேவையில்லாத உணவுகள் நிறையவே எடுத்து அதிகமான நச்சுக்களை தான் உடம்புல சேர்த்து வச்சிருக்கோம். இந்த நச்சுக்கள் நமக்கு வெளியேறணும் அப்படின்னா, நம்மள உடம்புலையும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும் அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு முறை முழுக்க முழுக்க ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, உடம்புல நச்சுக்கள் வந்து வெளியேறணும் அப்படின்னா, உடலுக்குள்ள எந்த உறுப்புக்கும் வேலை நம்ம நிறைய கொடுக்கவே கூடாது. எனர்ஜியை நம்ம செய்யற வேலைக்கு எனர்ஜி தேவைப்படுமே அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, உடம்புல ஏற்கனவே சேர்த்துக்கிற அவ்வளோ எனர்ஜியும் அது யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம சாப்பிடாத போது கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் புரோட்டீன் எடுத்துக்காத போது உடம்புல உள்ள ஃபேட் எல்லாம் கரைஞ்சி அது கார்ப்ஸா புரோட்டீனா நமக்கு சேர்ந்து எல்லா எனர்ஜியும் நம்ம அன்னைக்கு ஃபுல்லா இது பண்ணி வெளியேற்றிடலாம். அதே மாதிரி நச்சுக்களும் வெளியேறிடும். பசிக்கும் அப்படின்னு நினைக்கும் போது தான், அதாவது வயிறு புண்ணாகக்கூடாது, தொண்டையிலேருந்து ஈசோஃபேகஸ் எதுவுமே புண்ணாகக்கூடாது. ஏன்னா ஆசிடிட்டி ஃபார்ம் ஆகிடும். ரொம்ப நம்ம நிறையவே பசிக்க விட்டுட்டோம் அப்படின்னாலே அசிடிட்டி ஃபார்ம் ஆகிடும். அதனால தான் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ் வந்து நல்லாவே நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்கும். ஃப்ரூட்ஸ் அண்ட் மினரல்ஸில் வெறும் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் மட்டும்தான் இருக்கிறதால ஃப்ரூட்ஸில் வந்து அது தாராளமாக எடுத்துக்கலாம். என்ன பழங்கள் வேணால் எடுத்துக்கலாம். உடம்பு சூடாக உள்ளவங்க வந்து குளிர்ச்சியான பழங்கள் எடுத்துக்கலாம். உடம்பு குளிர்ச்சியாக இருக்கிறவங்க வந்து சூடு தரக்கூடிய பழங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஃப்ரூட்ஸ் மட்டுமே ஒரு 24 ஹவர்ஸ் சாப்பிடும் போது அதுவும் நிறைய எடுத்துக்காம குறைந்த அளவு எப்பப்போ பசிக்குதோ ஜூசஸாக எடுத்துக்காம அப்படியே சொலையா எடுத்து சாப்பிட்றதும் சரி, தோலோட சேர்த்து சாப்பிட்றதும் சரி, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்லாவே, அதாவது அவங்களுக்கு எந்த பிபி இருந்தாலும் சரி, சுகர் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குழந்தை பேர் வேணும்னு நினைச்சாலும் சரி, வெயிட்டை குறைக்கணும்னு நினைச்சாலும் சரி, கண் பார்வை மங்கிட்டே வருதுன்னு நினைச்சாலும் சரி, அவங்க ஸ்கின் நல்லா க்ளோ ஆகணும்னு நினைச்சாலும் சரி, எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் இது ஒரு தீர்வா அமையும். வாரத்துக்கு ஒரு முறை செய்யாட்டியும் மாதம் ஒரு முறை அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த செல்ஸ் எல்லாமே ரீஜெனரேட் ஆகி உடம்புல உள்ள நச்சுக்கள்லாம் வெளியேறது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளே உணர ஆரம்பிக்கும் போது நம்ம கண்டிப்பா இது 15 நாளைக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறைன்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிட்ற இந்த விரதத்தை மேற்கொள்ளும் போது நமக்கு அதுவும் ஒரு குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட நேரத்து, இந்த மாதத்துக்கு இந்த நாள் அவங்க ஒரு நட்சத்திரம் இல்லைன்னா குறிப்பிட்ட ஒரு கிழமை அப்படின்னு அவங்க எடுத்துக்கும் போது கடவுள் நம்பிக்கையும் அதிகரிக்கும் போது, கடவுள் அந்த நம்பிக்கையோட சேர்த்து அவங்க விரதமும் இருக்கும் போது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். கடவுள் நம்பிக்கையால அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் நிறைய வரும். அவங்க அச்சீவ் பண்ண வேண்டிய கோல், அவங்க எங்க போகணும்னு நினைக்கிற எய்ம் அவங்க அச்சீவ் பண்ண முடியும். உடம்புலையும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். முயற்சி செஞ்சு பாருங்க. இந்த முயற்சி வந்து உங்களுக்கு திருவிடையா முடியும். ஆரோக்கியமே வாழ்வோம். விரதத்தை பேச நீங்க நினைச்சாலும் சரி, தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோயாலும் சித்தா கேர் அணுகுங்க.